சுகாதார பணியாளர்கள் காலை 11 மணிக்குள் களப்பணிகளை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வநாயகம் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், வெயிலின் தாக்கத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க 108 ஆம்புலன்ஸ்களில் ஐஸ் பேக் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதியவர்கள், குழந்தைகள் இம்பாக்ட் அதிகம். அவங்க வெளியே போறத குறைச்சிக்கணும். அது மாதிரி வெளியே போகும்போது அவசியம் தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கிட்டு போக சொல்லுங்க. இல்ல குடையோ துணியோ இதை யூஸ் பண்ணிக்கணும். அது இல்லாம அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களும் அந்த ORS அப்படின்னு சொல்லுவோம், இது இமீடியட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான அந்த தெரப்பி இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது என்ன சார்? அது வந்தா எந்த மாதிரி இருக்கும்? நம்ம எப்படி உணர்ந்து எப்படி உடனே ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போகணும் சார்? இந்த மாதிரி வெயில்ல எக்ஸ்போஷர் ஆனீங்கன்னா ஒரு சில பேசிக் சிம்டம்ஸ் இருக்கும். உங்களுக்கு தலைவலி வரும், மயக்கம் வரும், வாமிட் வர மாதிரி இருக்கும், கை காலில் ஒரு பிடிப்பு, கிராம்ப்ஸ் இது வர ஆரம்பிக்கும். இது வந்ததுனாவே உங்களுக்கு இந்த ஹீட்ல அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி டைம்ல உடனுக்குடன் நிழலுக்கு போயிடுங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அருகில் உள்ள மருத்துவமனைகள் அணுகலாம். நம்ம 108 நீங்க சொல்றீங்க, இப்போ 108க்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோமா அந்த ஊழியர்களுக்கு? 108க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா, இந்த ரேபிட் கூலிங் பிஃபோர் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை உடனுக்குடன் கூல் பண்ணி ஐஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சு கூல் பண்ணிட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஹவர்ஸ்ல நம்ம இந்த பேபிஸையோ இல்ல பேஷண்ட்ஸையோ நம்மளால சேவ் பண்ண முடியும். அது இல்லாம நிறைய துறை, இன்க்ளூடிங் எங்களோட துறைக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா அறிவுரை, முடிந்த அளவுக்கு எல்லா வேலைகளையும் நீங்க காலையிலேயே ஆரம்பிச்சு பை 11 o'clock நீங்க ஃபீல்ட் ஆக்டிவிட்டி எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் சேஃப்டி, எடுத்து போற நம்ம இம்யூனைசேஷன் மாதிரி அந்த வேக்சினுக்கும் சேஃப்டி, குழந்தைகளும் மற்ற பெரியவர்களும் சேஃபா இருக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பாதிப்புகள் இது வரைக்கும் வந்திருக்கு? அது மாதிரி ஏதாவது கணக்கெடுப்புகள் எதுவும் நடந்திருக்கா சார்? இது வரைக்கும் எந்த பெரிய பாதிப்பு இல்லை. அந்த ஈஸ்ட் எக்ஸாஷன், ஸ்ட்ரோக் அது மாதிரி எதுவும் ரிப்போர்ட் ஆகல. மரணங்களும் கிடையாது. சிலருக்கு உடனுக்குடன் மயக்கம் வந்ததுன்னா அவங்க இந்த மருத்துவமனைகளிலோ இல்ல இந்த மாதிரி சொல்யூஷன் எடுத்துட்டோ நார்மலா இருக்காங்க. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. பப்ளிக் இதை தொடர்ந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா பாதிப்பு ஏற்படாமல் நம்மளால தவிர்க்க முடியும்.